ரொம்ப ஈஸியாக குயிக்காக 10 மினிட்ஸில் நம்ம ரெடி பண்ணிடலாம். நீங்கள் செய்யறதுக்கு முன்னாடி எடுத்து வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்படி கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து அப்படியே யூஸ் பண்ணாதீங்க. இதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு கை வச்சு நல்லா ஈவனாக கலந்துடலாம். அப்படியே வெளி வட்டம் முதல்ல புழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் அப்படியே நடுவில் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அப்படியே ஒரு ரவுண்டு வந்துடும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா தீபாவளி பலகாரம் லிஸ்ட்டில் வந்து நம்ம கார வகையில் பண்ண போகிறோம். அதில் என்ன பண்ண போகிறோன்னா இன்றைக்கி ரிப்பன் பக்கோடா பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியாக குயிக்காக 10 மினிட்ஸில் நம்ம ரெடி பண்ணிடலாம். ரொம்ப பிகினர்ஸாக இருந்தாலும் சூப்பராக ரெடி பண்ணிடலாம், பயமே தேவையில்லை. ரொம்ப ஈஸியான ஒரு பலகாரம் இது. அதில் வந்து இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம எவ்வளோ கிறிஸ்பியாக வந்துருக்குதுன்றதை பார்க்கலாம். பாருங்க, ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாக செம்மையாக இருக்குது. இந்த வருஷம் தீபாவளிக்கு நீங்களும் செஞ்சு அசத்திடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட ரிப்பன் பக்கோடாவுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் முதல்ல பார்த்துடலாம். நீங்கள் செய்யறதுக்கு முன்னாடி எடுத்து வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அதால் வந்து நான் தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். என்னெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன்றதை பார்க்கலாம். நமக்கு முதல்ல முக்கியமாக தேவைப்படுற இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து அரிசி மாவு. இது வந்து பச்சரிசி மாவு ஃப்ரெண்ட்ஸ். ரேஷனில் வாங்கின பச்சரிசி தான். நல்லா கழுவிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சு வெயிலில் காய வச்சு அரைச்சது. நீங்கள் வீட்டில் அரைச்ச மாவு இல்லைன்னா கடையிலையும் வாங்கிக்கலாம். இது வந்து பச்சரிசி மாவு. எல்லா மெஷர்மெண்ட்டும் வந்து நான் இதில் எடுத்துருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 200 கிராம் அளவுக்கு நம்ம எடுத்துருக்குறோம். நம்ம இந்த கப்பில் வந்து மெஷர்மெண்ட் பண்ணியிருக்கிறேன். இந்த கப்பில் வந்து 2 கப்பு அளவுக்கு நான் பச்சரிசி மாவு எடுத்துருக்கிறேன். இதே கப்பில் நம்ம மீதி இருக்கிற மாவும் அளந்துக்க போகிறோம். இதை பார்த்தீங்கன்னா கடலை மாவு. இது வந்து 1 கப்பு. இது வந்து பொட்டுக்கடலை மாவு. இது 1/2 கப்பு. கடலை மாவு வந்து நல்லா சலிச்சு எடுத்துக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்போவே வந்து சின்ன சின்ன கட்டியாக இருக்கும். எந்த ஒரு ஸ்வீட்டோ எந்த பலகாரம் செஞ்சாலும் கடலை மாவு மட்டும் அப்படி கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து அப்படியே யூஸ் பண்ணாதீங்க. நம்ம நல்லா வந்து சலிச்சு தான் எடுக்கணும். அந்த மாதிரி வந்து நல்லா சலிச்சு எடுத்துருக்குறேன். இப்போ 3மே வந்து ஒரே கப்பில் மெஷர்மெண்ட் பண்ணது. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கங்க. கடலை மாவு 1 கப்பு, பொட்டுக்கடலை மாவு 1/2 கப்பு எடுத்துருக்குறேன். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் காய்ச்சி ஊற்றணும். அது உங்களுக்கு அளவுக்காக நான் எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், பெருங்காயத்தூள் வந்து 1/4 ஸ்பூன் வச்சுருக்கிறேன். உப்பு தேவையான அளவு 1 ஸ்பூன் அளவுக்கு வச்சுருக்கிறேன். வெள்ளை எள்ளு, கருப்பு எள்ளும் யூஸ் பண்ணிக்கலாம், வெள்ளை எள்ளும் யூஸ் பண்ணிக்கலாம். நாம் வந்து வெள்ளை எள்ளு எடுத்துருக்குறோம். இதில் வந்து ரொம்ப டாட்டாக தெரிஞ்சால் நல்லா இருக்காது. அதில் அந்த டேஸ்ட்டும் இருக்கணும், அந்த டாட் தெரியாமல் இருக்கணுன்றதுக்காக வெள்ளை எள்ளு யூஸ் பண்ணியிருக்கிறேன் நான். கருப்பு எள்ளு இருந்தாலும் போடுங்க. முக்கியமாக நமக்கு தேவையான அச்சு வந்து முறுக்கச்சில் இந்த மாதிரி ரிப்பன் பக்கோடா அச்சு. இப்போ வந்து தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நம்ம பார்த்துட்டோம். இதை ஒவ்வொன்றா போட்டு எப்படி நம்ம கலக்க போகிறோன்றதை பாருங்கள். இப்போ வந்து ஒரு பவுலில் பச்சரிசி மாவு 2 கப்பு எடுத்துருக்குறோம். அதுக்கு கடலை மாவு 1 கப்பு, பொட்டுக்கடலை மாவு 1/2 கப்பு. இதை சேர்த்தாச்சு. மிளகாத்தூள், பெருங்காயம், எள்ளு, மஞ்சத்தூள் வந்து நமக்கு அந்த கலர் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். போடலைனாலும் பரவாயில்ல, ஆனால் மஞ்சத்தூள் போட்டோம்னா அந்த எல்லோ கலர் வந்து நமக்கு நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு. இப்போ வந்து எண்ணெய் நல்லா சூடாக்கி ஊற்றிக்கிறேன். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் ஊற்றிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து முதல்ல நல்லா கலந்து விட்டுறலாம். எண்ணெய் மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே வந்து நல்லா ஈவனாக கலந்துடலாம். எண்ணெய் சூடு இருக்கிறதுனால கரண்டி வச்சு கலக்கிறேன். இப்போ கை வச்சு நல்லா ஈவனாக கலந்துடலாம். ஏன்னா வந்து எண்ணெய் எல்லா இடமும் படணும். நம்ம தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிட்டோம்னா அங்கங்கே நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நல்லா ஈவனாக இருக்காது. அதால் வந்து நம்ம எண்ணெய் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக நல்லா இப்படி வச்சு
இப்போ கட்டி கட்டியாக இருக்கும்ல எண்ணெய் ஊற்றினதும் அதை வந்து இப்படி உடச்சி விட்டு நம்ம கிளறி கொடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாவு பாருங்கள் எவ்வளோ பதமாக இருக்குது. எண்ணெய் வந்து 4 ஸ்பூன் அளவுக்கு நான் காய்ச்சி ஊற்றினேன் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல ஒரு 3 ஸ்பூன் ஊற்றினேன், அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் ஊற்றினேன். பிடிச்சா பாருங்கள் அந்த பிடிப்பு வரும் நமக்கு. நல்லா இப்பயே வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது மாவு. நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த முறுக்கு மாவு பதம் நம்ம பிசைஞ்சிக்கலாம். சட்டுன்னு தண்ணியை ஊற்றிடாதீங்க. அப்படி தண்ணி அதிகமாக இருந்தாலும் மாவு ஏதாவது ஒன்று சேர்த்துக்கலாம். இப்போ பிசைஞ்சிட்டு வந்துடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மாவு பார்த்தீங்கன்னா பிசைஞ்சாச்சு. ரொம்ப டைட்டாகவும் இருக்க வேணாம், ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் எண்ணெய் குடிக்கும். நல்லா இந்த முறுக்கு மாவு பதம் வந்து பிசைஞ்சு எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து அச்சில் நல்லா எண்ணெயை அப்ளை பண்ணிக்கலாம், ஒட்டாமல் இருக்கும். மாவு உள்ளே போட்டுடலாம். இந்த மாதிரி பக்கத்தில் தண்ணி கொஞ்சம் வச்சுக்கோங்க. பிகினர்ஸுக்கு வந்து சொல்கிறேன் நான், ஏன்னா வந்து ஒவ்வொரு முறையும் போயிட்டு வர முடியாது. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து புழிஞ்சாச்சு. புழிஞ்ச உடனே கண்டிப்பாக கரண்டி போடாதீங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு பாதி வெந்ததும் அதுக்கப்புறம் திருப்பி விட்டுக்கலாம். முறுக்கு வந்து ஒரு பாதி வெந்தால் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளால் திருப்பவே முடியும். இங்கே பாருங்கள் கொலன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் வெந்த பிறக்கும் அதுக்கப்புறமா லைட்டாக திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பாதி அளவுக்கு வெந்துருச்சு. இப்போ பொறுமையாக திருப்பி போட்டுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி ஒரே இதாக புழியலைன்னா துண்டு துண்டாகவும் புழிஞ்சிக்கலாம். சலசலப்பு அடங்கிட்ட பிறக்கும் அதுக்கப்புறம் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து வெந்துருச்சு. அப்படியே எடுத்து வச்சிடலாம். இப்போ இன்னொரு முறை போட்டுக்கலாம். அப்படியே வெளி வட்டம் முதல்ல புழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் அப்படியே நடுவில் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அப்படியே ஒரு ரவுண்டு வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இன்னொரு முறை போட்டாச்சு. இதையும் நம்ம திருப்பி விட்டுடலாம். இன்னொரு முறையும் எடுத்தாச்சு. இப்போ நம்ம எப்படி கிறிஸ்பியாக எப்படி வந்திருக்குதுன்றதை பார்க்கலாம். எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்குதுன்றதை பார்க்கலாம். பாருங்க, ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாக செமையாக இருக்குது. உப்பு காரம் எல்லாமே வந்து சூப்பராக வந்திருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வருஷ தீபாவளிக்கு நீங்களும் செஞ்சு அசத்திடலாம். குயிக்காக 10 மினிட்ஸில் செய்யக்கூடிய ரிப்பன் பக்கோடா நீங்களும் கண்டிப்பாக தீபாவளிக்கு செஞ்சு பார்த்துருங்க. அதுக்கு முன்னாடியே கூட நம்ம ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு டக்குன்னு கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஸ்நாக்ஸ் டைமுக்கு கூட நீங்கள் இதை செஞ்சிடலாம். நல்லா வந்து கிறிஸ்பியாக வந்துருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்மளோட சூப்பரான ரிப்பன் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து கிறிஸ்பியாக இருக்குதா இல்லையான்றது நம்ம தட்டில் வச்சு நாங்கள் காட்டினோம். இருந்தாலும் நம்ம வந்து சாப்பிட்டு அதோட சத்தத்தை நீங்கள் கேட்டிங்கன்னா தான் தெரியும். நல்லா இருக்கும். நீங்களே எடுத்து சாப்பிடுங்க. அப்படியே கேட்கணும்னு நினைக்கிறேன், மைக்கே தேவையில்லை. வேற லெவலில் சூப்பராக இருக்கு. நான் எதிர்பார்க்கல ஃப்ரெண்ட்ஸ், இந்த லெவலில் சூப்பராக வந்துருக்கு. எதிர்பார்த்ததை விட நல்லா இருக்கு. செம்மையாக ரெடி பண்ணிட்டோம்.
நீங்களும் வந்து இந்த தீபாவளிக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தீபாவளிக்கு தான் அப்படிங்கிறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம செய்யக்கூடிய குயிக்கான பலகாரங்கள்லாம் சும்மா இருக்கிற டைம்லேயே நம்ம ஸ்நாக்ஸ் மாதிரி பசங்களுக்கு செஞ்சு ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டோன்னு வச்சுங்களேன், ஸ்கூலுக்கு கொடுக்கலாம். இல்லை நமக்கே வந்து எப்பயாவது போர் அடிக்குது ஏதாவது பொரிக்கலாம்னா டக்குன்னு எடுத்துக்கலாம். அந்த மாதிரி வந்து நம்ம ரொம்ப ரொம்ப சீக்கிரம் செய்யக்கூடிய பலகாரம் தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்குறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறோம். நீங்களும் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கங்க. இது இல்லாம வேற ஏதாவது உங்களுக்கு இந்த பலகாரம் வேணும், இதை வேணா நீங்க செஞ்சு காட்டுங்க அப்படின்னீங்கன்னா அந்த பலகாரமும் நம்ம செஞ்சு கரெக்டா மெஷர்மெண்ட்டோட உங்களுக்கு வீடியோ கொடுக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய கமெண்ட்ஸ் எங்களுக்கு வந்து ரொம்ப வேல்யூபிளான ஒரு விஷயம். ஸோ தட் வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பா லைக்கும் பண்ணிடுங்க. பண்ணிவிடுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.